படைப்பு எப்பவும் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் சிந்திக்கும் போதோ இல்ல நீண்ட நாட்களா பழக்கப்பட்ட விதத்துல யோசிக்கும் போதோ அவங்க படைப்பு இயக்கத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஏதோ ஒன்று உருவாக்க போறது நிச்சயம். நீங்க எதை சொல்றீங்களோ, எது மேல உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. அது மோசமானதுன்னு நீங்க குற்றம் சொன்னா நீங்க உருவாக்குற விஷயமும் அது மாதிரி மோசமா தான் இருக்கும். என்ன இது? என்னால இதை சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மாணவர் இருந்தாரு. அவர் பேரு ராபர்ட். அவர் ஓரின சேர்க்கையாளர். அவர் என்னோட இணையதள வகுப்பு ஒண்ணுல பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதனால அவருக்கும் எனக்கும் மின்னஞ்சல் தொடர்பு இருந்தது. அவர் எனக்கு எழுதின மின்னஞ்சல்ல அவர் தன்னோட வாழ்க்கையில வெறுத்து ஒதுக்குற எல்லா யதார்த்தங்களையும் சுட்டி காட்டியிருந்தாரு. சக ஊழியர்கள் அவரை சீண்டினாங்க. அவங்க அவர்கிட்ட நடந்துகிட்ட விதம் அருவருக்கத்தக்க மாதிரி இருந்ததால அவர் எப்பவும் மன இறுக்கத்தோடயே இருந்தாரு. அவர் தெருவில் நடந்து போகும் போதெல்லாம் இவர மாதிரி ஆட்களை வெறுக்கிற மக்கள் ஏதாவது ஒரு வழியில அவரை துன்புறுத்த நினைச்சாங்க. அவரு ஒரு நகைச்சுவை நடிகனாகணும்னு விரும்பினாரு. ஆனா அவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதெல்லாம் மக்கள் அவருடைய தன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க. அவரோட மொத்த வாழ்க்கையும் சந்தோஷம் இல்லாம துன்பத்தால நிறைஞ்சிருந்தது. அவர் ஒரு தன்பால் புணர்ச்சியாளரா விளங்கிய காரணத்தினால அவர் தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவர் நினைக்கிற